ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லிவ் ஃபார் 100 இயர்ஸ் சேனலில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 10 தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தக்காளி தொக்கு வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஜீரகம் போட்டு பொரிச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளியை நல்லா கொட்டி வதக்குங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் வதக்கி முடித்ததுமே அதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகிடும். ஃபுல்லில் வச்சே நீங்கள் செய்யலாம். ஸோ உப்பு கூட மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது மிக்ஸ் ஆகிடட்டும். அது மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் தேவையான அளவு பூண்டு எடுத்து உரிச்சிக்கோங்க. நான் ஒரு முழு புல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பூண்டு நல்லா உரித்து வச்சுக்கிட்டு அதோடு சேர்த்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா இடித்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து நம்ம தக்காளி தொக்கில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு ஆட் பண்ண பிறகு இது வந்து இப்போ ஸ்லோலியே கூட இந்த டைம் பதத்தில் வந்து நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கலாம். பிகாஸ் தக்காளி ஸ்மாஷ் ஆகணும். ஸோ அதனால் மிளகாத்தூள் இப்போதைக்கு ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிருக்குது. இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இந்த பதத்தில் ஆகணும். ஸோ பபிள்ஸ் எல்லாம் வந்த பிறகு இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியே நான் விடலை பாருங்கள். ஸோ தண்ணி விடாமல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட தக்காளி கண்ணில் தென்படவே இல்லை. ஸோ இந்த டைமில் நான் ஒரு 3 ஸ்பூன் என்னோடய காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ இது நல்லா மிளகாத்தூள் போட்டதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்லோலியே பண்ணுங்கள். ஸ்லோலியே பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே எண்ணெய் திரிஞ்சு வரும். ஸோ இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணணும். இதே நீங்கள் ட்ராவலிங் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் புளித்தண்ணி விட்டுட்டு வதக்கி விட்டுட்டு சாப்பாடில் கிளறி எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ.